ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி சமையலில் வெங்காய கோஸ் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்காய கோஸ் செய்வதற்கு பெரிய வெங்காயம் 3, தக்காளி பழுத்த தக்காளி 2, பச்சை மிளகாய் 5, பூண்டு பல் 10, தாளிப்பதற்கு எண்ணெய், அரைப்பதற்கு தேங்காய் அரை மூடி, பொட்டுக்கடலை 3, சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், வரமிளகாய் 5, முந்திரி பருப்பு 5, உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். தாளிப்பதற்கு இலை 2, அன்னாச்சி முக்கு 1, பட்டை 2, கிராம்பு 3. முதல்ல கடாயை வச்சு அதில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றணும். ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கணும். 2 பட்டை, ஒரு அன்னாச்சி முக்கு, 2 இலை, கிராம்பு போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு லைட்டாக வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா போடணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை போடணும். போட்டு லைட்டாக வதக்கணும். லைட்டாக வதக்கி வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் பூண்டு பல்லை போடணும். இப்போ பூண்டு பல் போடுறோம். பூண்டு பல்லை நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போடுறோம். அதையும் போட்டு லைட்டாக வதக்கணும். லைட்டாக வதக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுவோம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்த உடனே தக்காளியை போடணும். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை போட்டால் தான் நல்லாயிருக்கும். பழுத்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம வச்சுருக்க உப்பையே போடணும். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கங்க. ஃபைனலாக கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கங்க. போட்டு வதக்கணும். வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளையும் போடணும். நல்லா குழைவாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூளையும் போட்டு வதக்கணும். எல்லாமே நல்லா வதங்கி குழைவாக வந்தால் தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம், வரமிளகாய் இந்த கலவையை ஊற்றணும். பேஸ்ட்டை போடணும். அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு மிக்சியை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த வெங்காய கோஸ் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடணும். நல்லா சேர்ந்து கலக்கி விட்டுட்டு மூடி வைக்கணும். நல்லா சேர்ந்து கலக்கியாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டோம். கலக்கி விட்டுட்டு இதை மூடி வைக்கணும். இந்த வெங்காய கோஸ் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ மூடியாச்சு. மூடி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்குறோம். பார்த்து மறுபடியும் கிண்டி விடணும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் அடியில் எதுவும் பிடிக்கும். அதனால் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கணும். இந்த வெங்காய கோஸு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி வைக்கிறோம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தலை நல்லா வந்துருச்சு. வெங்காய கோஸு வாசமாக இருக்குது. இந்த வெங்காய கோஸை லைட்டாக ஊற்றி பார்க்கணும். ஒரு இட்லி தோசைக்கு ஊற்றுற அளவு இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். மாற்றிட்டு இதை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ணும். சுட சுட தோசை வச்சு அதில் ஊற்றி சாப்பிட்ணும். இந்த லக்ஷ்மி சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீக்கிரம் செஞ்சிடலாங்க. யாரும் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட வேகமாக செஞ்சிடலாம். இது கல்யாண வீடில் வைப்பாங்க. ஹோட்டலில் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெங்காய கோஸ் எப்படி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.